வணக்கம் நண்பர்களே. இந்த கணையம் நாளமில்லா சுரப்பி, அதாவது ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த கணையமும் ஹார்மோன்ஸ் தான். இந்த கணையம் தரமற்ற சுகரை இங்கே உற்பத்தியான உடனே இதை இன்சுலினாக மாற்றி கொண்டு போய் சேர்க்காம தடுக்கிறதுக்கு இங்கே அட்ரலின் சொல்லிட்டு ஒரு நீர் சுரப்பு இருக்குது. இது சிறுநீரகத்துடைய மேலே இருக்குது. இந்த அட்ரலின் ஹார்மோன் தான் இந்த கணையம் இன்சுலினை சுரக்காமல் தடுக்கும். ஏன் அப்படின்னா உடல் இயற்கையை மிஞ்சின மருத்துவம் கிடையாது. இப்போது இது போல் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் போது நம்ம போய் ஹார்மோன் டெஸ்ட் எடுக்கும் பொழுது அப்போ தான் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் உண்மையில் ஹார்மோன் குறைபாடு அப்படின்ற ஒன்று கிடையாது. இந்த அட்ரலின் அந்த கணையத்தை இன்சுலின் சுரக்க விடாமல் தடுக்குது இல்லையா. அப்போது நாம் அந்த மனிதர்கள் எடுத்துக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் அந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அட்ரலினை சுரக்க விடாமல் தடுக்கும். இந்த அட்ரலினை சுரக்க விடாமல் தடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரகம் நீர்மூலகம் சம்மந்தப்பட்ட ஒரு உறுப்பு. இந்த அட்ரலினும் நீர்மூலகம் சம்மந்தப்பட்டதாக போகுது. அப்போது அந்த அட்ரலின் தடுக்கப்படும் போது தான் நீர்மூலகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படும். பெண்களுக்கு சினைமுட்டை பிரச்சனை, கர்ப்பப்பை தொந்தரவுகள், இந்த மாதிரி நீர்மூலகத்தில் என்னென்ன நோய்கள் வருதோ அவ்வளவு பிரச்சனைகளும் ஏற்படும். பார்த்தீங்கன்னா தைராய்டுன்ற ஹார்மோனும் நீர்மூலகம் சம்மந்தப்பட்டது தான். இப்போது இந்த மாதிரி ஹார்மோன் ஒன்றுக்கு ஒன்று துணையாக தடுத்துக்கிட்டும் சுரக்க விடாமல் இருக்கிறதுனால இது உடல் இயற்கையாக இருக்குது. ஆனால் இதை ஹார்மோன் குறைபாடாக கருதி ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் மனிதனை மருந்து மாத்திரைகள் எடுக்க நிர்பந்திக்கப்படுறான். இப்படி உடலில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சுகர் தான் அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டு அந்த சுகர் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றதையும் தெரியாமல் ஒரு நோயை கண்டுபிடிச்சிட்டதா நினச்சிக்கிட்டு அந்த சுகரை கண்டுபிடிச்ச நோயை சரி பண்ணவும் முடியாமல் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன்ற பேரில் கழிவுகளை ஒவ்வொரு உறுப்புகளுக்காக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு மனிதன் இறக்கக்கூடிய நிலை வரைக்கும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கணும்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டு இதுதான் அறிவான விஞ்ஞானபூர்வமான செயல்பாடுன்னு சொல்லி மனிதன் அறிவை மேன்மையாக்கப்படுறானா இல்லை அறிவு குறைபட்டு மடையனாக்கப்படுறானா? நீங்களே சிந்திச்சு பாருங்கள்.